ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டினாவே யாருக்கு? காலபைரவருக்கு உகந்த நாள். நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னாவே காலபைரவர்கிட்ட போயிடணும். நாங்கள் வீட்டில் இருந்தே ரொம்பலாம் விளக்கேற்றிட்டு இருக்காதிங்க. இந்த தேங்காயில் ஏற்றுறாங்க, எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. எனக்கு போய் நல்லெண்ணெயில் இல்லாட்டினா நெய் தீபம் ஏற்றுங்க, இல்லை 5 எண்ணெய் கலந்து கூட ஒரு விளக்கு ஏற்றுங்க, அப்படி இல்லைன்னா 2 விளக்கு ஏற்றுங்க. கோவிலில் எரியிற விளக்குக்கு எண்ணெய் கொடுங்க. ரொம்பலாம் நாம் வந்து கலந்து விற்கும். நீங்கள் ரொம்ப இது பண்ண வேணாம். காலபைரவர்னாவே நேரம் சரியில்லைனாவே காலபைரவர் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் தேய்பிறை அஷ்டமி தான் அவருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கி நைட்டெல்லாம் பூஜை நடக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை போய் இது பண்ணுங்கள். காலபைரவர்கிட்ட தான் சிவன் கோயிலினோட கணக்கு வழக்கு முடித்து நைட்டு வந்து அவர்கிட்ட தான் எல்லாம் ஒப்படைப்பாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி. நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். தேங்காயில் போடுறோம், அதெல்லாம் இப்போ யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. எந்த தெய்வமுமே உங்களை வந்து தேங்காய் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறது, அதை ஏன் வீண் பண்ணுறீங்க? விளக்கு போட்டுட்டாக்கா அதை சாப்பிட முடியாது. நீங்கள் வந்து தேங்காய் பழம் உடைச்சி பழம் வீட்டில் பிரசாதமாக கொண்டு வந்து சாப்பிடுங்க, சமையலுக்கு பயன்படுத்துங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 28/7/2024 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் 12ஆம் நாள் ஆடி மாதம் அஷ்டமி. எங்கள் ஊர்லெல்லாம் மாரியம்மன் சாமிக்கு பூ போட்டாங்க. இன்னும் கம்ப நடலை. அப்புறம் பண்டிகை நடக்கும், ரொம்ப சிறப்பாக நடக்கும். அவருக்கு உரியது வந்து ஒருத்தர் கலசம் வச்சு வீட்டில் பூஜை போடுவாங்க. ஒருத்தர் மட்டன் சாப்பிடாதவங்க வந்து இங்கே செய்ய மாட்டாங்க, அங்கேயும் போய் செய்வாங்க. ஆனால் மாவிளக்கு தான் மெயின், ரொம்ப விசேஷம் மாவிளக்கு தான். நாங்கள் கொண்டுட்டு போவோம் சாமிக்கு, மாவிளக்கு கொண்டு போவோம். அஷ்டமி, அஸ்வினி நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், சமயபுரம் மாரியம்மன், சோழவந்தன் ஸ்ரீ வைகை மாரியம்மன், இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை, சிறிய நகசு. இன்றைக்கி வந்து அஷ்டமி திதி, தேய்பிறை அஷ்டமி திதி. எல்லாருமே சமயபுரத்துக்கு வந்து நடைபாதையில் போவாங்க. நான் கூட 2-3 வருஷம் போயிருக்கேன். ரொம்ப ஒரு சிறப்பானது, போயிட்டு வாங்க எல்லாருமே. இன்றைக்கு சூரிய உதயம் வந்து 6:02, கடக நாளைக்கு வந்து 3:33, திதி அஷ்டமி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலையில் வந்து 3:15 to 4:15. கௌரி நல்ல நேரம் வந்து 10:45 to 11:45, மாலை 1:30 to 2:30. உங்களுக்காக பொய் சொல்பவன் உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்வான். உங்களுக்காக பொய் சொல்பவன் உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்வான். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் செவ்வாய் குரு, சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ராகு காலம் 4:30 to 6. இது ராகு கால பூஜை பண்ணுறவங்களும் நீங்கள் பண்ணுவீங்க. ராகு காலம் 4:30 to 6, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜை பண்ணுங்கள். அதை நம்ம தொடர்ந்து நீங்கள் இது பண்ணிட்டு வாங்க. குளியன் வந்து 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. இன்றைய ராசி பலன்: இன்றைக்கி வந்து சந்திராஷ்டிரம் வந்து மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இன்றைய ராசி பலன்: மேஷம் ஜெயம், ரிஷபம் மறதி, மிதுனம் சுகம், கடகம் உயர்வு, சிம்மம் நட்பு, கன்னி அமைதி, துலாம் புகழ், விருச்சிகம் ஆதரவு, தனுசு பெருமை, மகரம் சுபம், கும்பம் செலவு, மீனம் போட்டி. சந்திராஷ்டிரம் மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் தேய்பிறை அஷ்டமி. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் அவினாசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். நாளை வந்து கார்த்திகை விரதம், முருகனுக்குரிய கார்த்திகை விரதம் ரொம்ப விசேஷமானது. முருகருக்கு நாளைக்கு வந்து கார்த்திகை விரதம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்னைக்கு திருமுருகன் புண்டி போயிட்டு, அவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில், நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி அவினாசி ஆண்டிவே தான் நாங்கள் வரும்பொழுது அவினாசி சிவன் கோயிலையும் பார்த்துட்டு வந்தோம். நீங்களும் டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க.
அதனால் இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு 2 விளக்கு போடுங்க. நல்லெண்ணெய் நெய் தீபம் போடுங்க, இல்லை 5 எண்ணெய் கலந்து கூட போடுங்க. ஆனால் தேங்காயிலெல்லாம் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம். அவருக்குரிய தானியம் வந்து கோதுமை. அனுமன் சாலிசா. எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கெல்லாம் இருக்கிற விலைவாசியிலெல்லாம் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. புவனேஸ்வரி கவசம், காமாட்சி அம்மன் விருத்தம், தேவி கருமாரியம்மன் ஸ்தோத்திரம், சூக்தமாலா, எளிய முறை விரத பூஜைகளும் விரத பலன்களும் என்னென்ன பொருள் தேவைன்னு படித்தோம். அபிராமி அந்தாதி, உதிக்கின்ற செங்கதிர், தினமும் ஒரு பாடல் பாராயணம் பண்ணுங்க. அபிராமி அந்தாதி அம்மனுக்குன்னு உரிய ஒரு இது நேற்றே படித்தோம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனவே. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது படிக்கலான்னு நினைச்சேன். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரக்குற வாய மனிதரையே. அது வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இது அபிராமி அந்தாதி. இன்னைக்கு நாம் வந்து முக்கியமான ஒரு இது வந்து முழுசாக இன்றைக்கி வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து தமிழில் படிக்கலாம். சிலித்து பறக்கும் எழில் பொன் வண்டுகளை போன்று மலர்ந்து விரிந்தன தமால மலர் மொட்டுக்கள் தமிழில். திருமாலின் மலர் மார்பினில் அமர்ந்த தேவி நின் மலர்விழி பார்வை எனக்கு மங்களங்கள் சேர்க்கட்டும். நீலத்தாமரையில் வண்டு அமர்வதும் பறப்பதும் போல் நீலவிழி வண்டுகள் மாதவன் மலர்முகம் நோக்க பார்க்கடலில் உதித்த மந்தகாச மலர் முகந்தால் நின் பார்வை எனக்கு செல்வச் செழிப்பினை அருளட்டும். அரவணையில் துயிலும் அரங்கனின் நாயகிய முரண் அரக்கனை அளித்த முகுந்தன் மனம் நாடிட நீலோற்பவ மலரின் விழி முகத்தால் நின் நீலவிழி பார்வை எனக்கு சௌபாக்கியத்தை அளிக்கட்டும். எல்லையில்லா இன்பத்தில் கார்வண்ணன் இமைகள் மூட எல்லையில்லா காதலினால் நின் இமைகள் மூட மறக்க அளவில்லா கருணையே உருவாய் அமைந்த தேவி நின் கோலவிழி பார்வை எனக்கு கோடி செல்வம் அருளட்டும். மது அரக்கனை அளித்த மாலவன் மருவும் தேவி மாதவன் மார்பில் ஒளிரும் கௌஸ்துவ மணியே நீ மான்விழி பார்வை மாலுக்கே வளம் சேர்க்கும் நின் மகத்தான பார்வை எனக்கு மங்களத்தை அளிக்கட்டும். கார்மேக வர்ணனின் கண்ணனின் பரந்த மார்பில் ஒளி வீசிடும் மின்னல் கொடியென ஒளிரும் தேவி பார்க்கவ மகரிஷியின் பார்க்கும் திருமகளே நின் பார்வை எனக்கு பலவளங்கள் சேர்க்கட்டும். பொங்குமங்கல தங்க அரக்கனை சம்ஹரித்த மகாவிஷ்ணு மார்பில் மகிழ்வுடன் உறைபவளே நின் காதற் பார்வை காமனுக்கு பெருமை சேர்க்க நின் அருட்பார்வை எனக்கு அருளும் பொருளும் அருளட்டும். வேள்வியோ கடும் தவமோ புரிய இயலாத என்னை கேள்வியே கேளாமல் சுகமான வாழ்வை தந்து தோல்வியிலில்லாத வெற்றிகள் எனக்கருள்வாய் நின் தளிர்பார்வை எனக்கு தாராளமாய் நிதி அருளட்டும். கருணை மலைக்காக ஏங்கும் சாதகப் பறவை என்னை வறுமை என்னும் வெப்பம் தாளாது துடிக்கும் முன்பே பெருமை பொங்க உலகில் வாழ வைப்பாய் நின் குளிர்பார்வை எனக்கு குறையாத செல்வத்தை பொழியட்டும். முத்தொழில் புரியும் முகுந்தனின் துணைவியே காத்தலில் அலைமகள் நீ படைத்தலில் கலைமகள் நீ அழித்தலில் மலைமகள் நீ எத்தொழில் புரிந்திடவும் நின் எழில் பார்வை எனக்கு தொழில் மேன்மை அளிக்கட்டும். வேத வடிவானவளே ஞானஒளி தந்தருள்வாய் நாத வடிவானவளே நற்கல்வி தந்தருள்வாய் வேதநாதம் அனைத்தும் அருளிடும் வேதவல்லியே நின் கடைக்கண் பார்வை எனக்கு கலைமேன்மை அளிக்கட்டும். எழில் தாமரை ஒத்த முகமதியாலே வணக்கம். திருப்பார்கடலில் உதித்த திருமகளே வணக்கம். அமுதம் அம்புலியும் உடன்பிறப்பானவளே நின் அருட்பாவை எனக்கு ஆயக்கலைகள் அருளட்டும். கொற்றாமரை வீற்றிருக்கும் கொற்றவளே வணக்கம். கற்றார் உளம் வீற்றிருக்கும் திருமகளே வணக்கம். கமலமலரில் உறையும் லட்சுமி தேவியே வணக்கம். கவலைகளையெல்லாம் போக்கும் மலைமகளே வணக்கம். பெருமா மகரிஷியின் தவச்செல்வியே வணக்கம். திருமால் மார்பில் திகழும் தேவதேவியே வணக்கம். கமலமலரில் உறையும் லட்சுமி தேவியே வணக்கம். கவலைகளையெல்லாம் போக்கும் அலைமகளே வணக்கம்.
தாமரையில் கொடிவீற்றிருக்கும் ஒளிவடிவே வணக்கம். மூவுலகம் தொழும் களஞ்சியமே வணக்கம். தேவருலகம் வணங்கும் தெய்வ வடிவே வணக்கம். நந்தகோபாலன் கோகுல நாயகியே வணக்கம். கமலவிழி மலரே காண்போர்க்கு அருள் விருந்தே. ஐம்புலனின் ஆனந்த ஐஸ்வர்யம் அளிப்பவளே, என்றும் தொழுவார்க்கு ஏற்றங்கள் தரும் தேவி, என்றென்றும் எனக்கு செல்வ வளங்கள் தந்தருள்வாய். கண்ணாளன் திருமாலின் மலர் மார்பில் உறைபவளே, வெண்பட்டு சந்தனம் மலர்மாலை அணிபவளே, எண்ணற்ற செல்வம் இளையோர்க்கு அருள்பவளே, கண்மலர்ந்து கோடி செல்வங்களை நீ எனக்கு அருள்வாய். கடைக்கண் பார்வை வேண்டி நிதம் தொழுவோர் கோடி, கடைக்கண் மட்டுமின்றி கமலவிழி பார்வையால் கடையனாய் இருந்தோர்க்கு கணக்கற்ற செல்வம் தந்தாய். கடையேனை காத்தருளும் பணிந்துருகி வணங்குகின்றேன். அஷ்டமி கஜங்களால் கங்கை நீரால் அபிஷேகம், ஐஸ்வர்யம் வேண்டி தங்க குடத்தால் அபிஷேகம், அஷ்டலட்சுமியே உன்னை வணங்குகிறோம். நாளும் கஷ்டங்கள் களைந்து இஷ்ட செல்வங்கள் நீ எனக்கு அருள்வாய். கமலமலர் உரைபவளே, மலரிதழ் விழியாலே, மாதவன் துணையாக மார்பில் உரை ஓவியமே, ஏழைக்கு முதல்வனாய் எளிமையுடன் வாழுகின்றோம். ஏழையாய் காத்து என்றும் இனிய வாழ்வினை நீ எனக்கு அருள்வாய். தேவஸ்வரூபினியை மூவுலகும் தொழும் நாதஸ்வரூபினியை நாள்தோறும் வணங்கி சொர்ணமாகி பொழியும் ஸ்ரீதேவி மந்திரமீதை சொல்பவருக்கு திருமகள் திருவருள் புரிந்திடுவாய். இது ஆதிசங்கரர் ஒரு வறுமை நிலையை போக்குறதுக்காக இயற்றியது இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். இதை டெய்லி ஒரு 2 பாட்டாவது பாராயணம் பண்ணுங்க. தமிழ்லேயும் இருக்குது, சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது. நான் ரொம்ப ஸ்பீடாக படிச்சுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நேரம் இல்லாட்டினா என்ன பண்ணுறது? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். காய்ச்சலுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி இருக்குது. நேற்று அவ்வளவு அழகாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவினாசி முருகன் ஸ்தலம் திருமுறை அங்கே குழந்தை வரம் வேண்டுன்னா அங்கே நிச்சயம் கிடைக்கும். சிவஸ்தலங்கள் எல்லாமே அங்கே திருஞான சம்பந்தர் முதலைக்குள்ளே ஒரு தம்பதியரின் குழந்தை போயிடுச்சு, விழுங்கிடுச்சு. அப்போ ரொம்ப அழுகுறாங்க. இவர் திருஞான சம்பந்தர் பாடி அந்த குழந்தைய அந்த முதலை அந்த குழந்தைய அவங்கக்கிட்டேயே கொடுக்குது. அதுதான் அந்த தலத்தினோட பெருமை. அப்போ உயிர் பயம் நீங்கணும், எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அங்கேயும் நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். அப்படியே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. போயிட்டு வாங்க. வீட்லேயே விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க முடியலன்னா. ஏன்னா வேலைபளு இருக்கும், ஒரு இது இருக்கும். முடிந்தால் போயிட்டு வாங்க, முடியலைன்னா நீங்கள் வீட்டிலையே செய்யுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். இன்றைக்கி சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க. எல்லா புக்குமே 5 ரூபா 10 ரூபா தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை நீங்கள் கோபூஜை, சூரியன் 108 சூரியன் போற்றிகள், சூரியன் பூஜிக்கும் தலங்கள், கோமாதா பூஜை செய்யும் முறை, கோமாதா பூஜையின் மகிமை, கோமாதா பூஜை செய்வதனால் ஏற்படும் பலன், கோமேதான மகிமை, கோமாதா காமதேவனு தமிழ் வழிபாடு, இப்படி எவ்வளோ ஒரு இது இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. இங்கெல்லாம் டைம் இருக்கும்போது படிங்க ஃப்ரெண்ட்ஸ். கோமாதா வளர்ந்து உலகத்தை காப்போம், காமதேனு வளர்ந்து கவலையை போக்குவோம், ரிஷபம் காளைகளை வளர்த்து இடர்களை களைவோம், பசுவதை செய்வோருக்கு பாப விமோசனம் கிடையாது, தீராத வியாதியால் பேய் போல் அலைந்து திரிவர், பேசுவதை செய்வோரை எதிர்ப்போம். பசு பாதுகாப்பு நம் நாட்டின் பாதுகாப்பு, நம் வீட்டின் நாட்டின் கடமையாகும். பசு ஒரு தாயை விட சிறந்தது. தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் தன்னையே நாளாது, ஆனால் பசு அந்த தாயையோட சிறந்தது. அதனால் பசுவதை எல்லோரும் எதுவும் செய்யாதீங்க. அதனால் முடிந்ததை உங்களுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடியல, அதனால் நீங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை ராகுகால பூஜை பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளியும் ஞாயிறும் நம்ம பண்ணுவோம். 10 to 12 வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி 4 to 6. ஓகேங்க, அடுத்த வீடியோ என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் சொல்ல முடியல. சப்ஸ்கிரைபரை யாரையாவது பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. அன்றைக்கி திருப்பூர் வந்தப்போ கூட ஒருத்தரை பார்க்கணுன்னு நினச்சேன்.
ஆனால் என்னால் முடியல. நைட் ஆகிடுச்சி, அவங்கள போய் தொந்தரவு பண்ண வேணான்னு வந்துட்டு கூடிய சீக்கிரம் யாராவது ஒரு சப்ஸ்கிரைபரை நான் பார்க்குறேன். சேலம் வந்தால் வாங்க.